இன்னைக்கு பகல் ஃபுல்லாக அங்கே இங்கேன்னு அலைஞ்சிட்டு ஈவினிங் 5 மணிக்கு தூங்கிட்டேன் போல். எந்திரிச்சு பார்த்தேன் அத்தை ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொன்னாங்க. சரி ஸ்ட்ராங்காக இஞ்சிலாம் போட்டு ஒரு டீ மட்டும் போட்டு கொடுத்தாச்சு. நம்ம ஃபேமிலியில் தியா குட்டி ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடுறாங்க. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ல எப்போவும் ஹாப்பியாக இருங்க. இன்னைக்கு செல்வா கட்டில் எல்லாத்தையும் வெளியில் போட்டு இன்னைக்கு சாப்பாடு டீ எல்லாமே வெளியில தான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டான். தண்ணி டேங்கு கொஞ்சம் பாசமாக இருந்தது அப்படின்னு கொழுந்தனும் செல்வா அப்போ தான் எல்லாரும் 3 பேர் சேர்ந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே பாப்பா ஒன்று சைடு அடுப்பு பற்ற வச்சு ஒலை வச்சு கொடுத்துட்டா. நானும் அரிசி போட்டுட்டு வந்தே. மாமா சந்தைக்கு போயிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. எல்லா திங்ஸையும் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிட்டு இருந்தேன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிரதன்யா குட்டி, எப்பவும் ஹாப்பியாக இருங்க. மாமா பச்சிலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க மீன் அப்படின்னு. பச்சி சாப்பிட்டுட்டு அத்தை மீன் கட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்னால் குழம்பு வைக்க முடியாது, ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொன்னாங்க. ஒரே ஒரு வார்த்தை தான், நாங்கள் நல்லா சாப்பிடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா குழம்பு வைங்க, இல்லைன்னா நானே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவோம். அத்தையே வச்சிருவாங்க சரின்னு. இவா தான் வெளியிலே சாப்பிடலான்னு சொல்லிட்டானே அப்படின்னு படுதெல்லாம் விரிச்சு சாப்பிட்டுட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் எங்கள் அண்ணன் கொழுந்தான் வந்தான். எல்லாரும் சாப்பிட்டுட்டு எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு தூங்க வேண்டியது தான். பா.